வாசிப்போம். தங்கள் கிரீடங்களை இழந்தவர்கள் புலம்பல் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்க கவனமா கவனிங்க. எங்கள் தலையிலிருந்து கிரீடம் விழுந்தது, ஐயோ நாங்கள் பாவம் செய்தோமே. ஏன் நம்முடைய தலையிலிருந்து கிரீடம் விழுந்தது? இந்த வசனத்திலே ஆன்சர் இருக்குது. அல்லேலூயா. நாம் என்ன செய்தோம்? அப்ப பாவம் செய்வோமையானால் நம்முடைய தலையில் இருக்கிற கிரீடம் விழும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா உங்க தலையில் இருக்கிற கிரீடம் விழாம இருக்கணும் அப்படின்னா சில விஷயங்கள்ல நீங்க உங்களை சரிப்படுத்திக் கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். ஜப்பானுடைய தலைநகர் டோக்கியோவில் சில ஆண்டுகளுக்கு முன்னால பாரா ஒலிம்பிக் என்று சொல்லி உடல் நல குறைபாடோடு கூட இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு ஒலிம்பிக் போட்டி நடந்தது. நீங்க அதை கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அதுல வினோத் குமார் என்கிறதான ஒரு ராணுவ வீரன் கலந்து கொண்டான். பனிச்சரிவிலே அவன் கீழே விழுந்ததனால் அவனுடைய கால் அடிபட்டது. மேற்கொண்டு அவனால் ராணுவத்தில் பணியாற்ற இயலாத நிலைமை. ஆகவே அவன் F-52 என்கிறதான அந்த பேட்ச்ல அவன் என்ன பண்றான்? அந்த குறிப்பிட்ட பாரா ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிக்கு அவன் கடந்து செல்லுகிறான். அதிலே வெண்கல பதக்கம் வாங்குகிறான். 19.96 மீட்டர் தூரத்தில் வட்டு எறிதல் போட்டியிலே அவன் வெற்றி பெறுகிறான். வெற்றி பெற்ற பின்பு அவனுக்கு அங்கே பதக்கங்கள் கொடுக்கப்படுகிறது. அவனுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இந்தியாவிற்கு தன்னால் ஒரு பெரிய பதக்கம் கிடைத்திருக்கிறது, தான் இந்தியாவிற்கு பெருமை சேர்த்திருக்கிறேன் என்று அவன் மகிழ்ச்சியை கொண்டாட நினைக்கும் போது மீண்டும் ஒரு அறிவிப்பு வருகிறது. அவன் டிஸ்குவாலிஃபைட் செய்யப்பட்டான். அந்த பதக்கத்தை பெறுவதற்கு அவர் தகுதி உள்ளவர் அல்ல என்று சொல்லி அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பதக்கம், அந்த கிரீடம் திரும்ப பெறப்பட்டது. ஏன், எதற்காக என்று சொன்னால், F-52 என்று சொன்னால் இப்படிப்பட்ட சரீரத்தின் அவயவங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற நபர்களுக்கு மாத்திரமே F-52 என்கிற அந்த அமைப்பு பொருந்தும். ஆனால் இவருக்கோ உடல்நலம் சற்று சரியாக இருந்தது. இவர் அந்த பேட்சில் அவர் இடம்பெற முடியாது. ஆகவே அவர் பெற்ற வெற்றியும் செல்லாது. அவருக்கு கொடுக்கப்பட்ட பதக்கம் திரும்ப பெறப்பட்டது. நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள் சபையே, சில நேரங்களில் சில விளையாட்டு போட்டிகளில் நீங்களும் நானும் ஜெயித்து விடலாம், பதக்கங்கள் கிடைத்து விடலாம். ஆனால் ஒரு நாள் ஒரு சத்தம் வரும், அந்த பதக்கம் நம்மிடத்திலிருந்து பிடுங்கப்படும் அல்லது நம்மிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்படும். ஆகவே நாம் விளையாடக்கூடிய இந்த விளையாட்டு போட்டியில் மிக மிக கவனமாக நாம் காணப்பட வேண்டும். உலகத்தில் கொடுக்கப்படுகிற ஒரு பதக்கமே அந்த அமைப்புக்கு ஏற்ற விதத்தில் இல்லை என்று சொன்னால் அது பிடுங்கப்படுமானால் தேவனுடைய ராஜ்யத்திற்காக நம்முடைய சிரசிலே தரிக்கப்பட்டிருக்கிற கிரீடமும் நம்மை விட்டு பறிக்கப்படும் என்பதிலே கடுகளவும் சந்தேகம் இல்லை. ஆகவே ஒரு எச்சரிக்கையான, ஒரு விழிப்புணர்வான ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் செய்ய ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஏனோ தானோ என்கிற கிறிஸ்தவ ஜீவியம் அல்ல. ஜெபம் இல்லாத, வேத வாசிப்பு இல்லாத, பரிசுத்தம் இல்லாத, விசுவாசம் இல்லாத, சுபாவம் மாறாத, தெய்வீக அன்பும் ஐக்கியமும் இல்லாத நம்மால் கிரீடத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியாது. ஒருவேளை உங்கள் மனது சொல்லலாம், வாரந்தோறும் நான் ஆராதனைக்கு வருகிறேன், நன்றாய் கைத்தட்டி பாடுகிறேன், ஆவியிலே நிரம்பி அந்நிய பாஷையிலே பேசுகிறேன், என் தசமபாகத்தை கொடுக்கிறேன். இல்லை, நீங்கள் பரலோகத்துக்கு போக வேண்டுமானால், உங்கள் கிரீடத்தை நீங்கள் இழக்காமல் இருக்க வேண்டுமானால், இன்னும் உங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டிய பல பகுதிகள் உண்டு என்பதை ஆராய்ந்து அறிந்து சீர்படுத்த வேண்டியவைகளை சீர்படுத்தி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சரிப்படுத்தும் போது மாத்திரமே உங்கள் கிரீடம் உங்கள் தலையிலிருந்து விழாமல் இருக்கும். நான் அதை கூகுளில் சர்ச் பண்ணி படித்த போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அங்கே இருந்த எல்லாரை விட அவர் தான் அந்த வட்டு எறிதல் போட்டியில் 19.96 மீட்டர்ல அவர் எரிஞ்சிருக்கிறாரு.
ஆனா டிஸ்குவாலிஃபைடுக்கு காரணம் என்ன என்பதை பகுதியை வாசித்த போது ஆச்சரியமா இருந்தது. இந்த F52 என்கிற பேட்ச்ல என்னென்ன குறைபாடுகள் இருக்க வேண்டும்? சதைகள் ரொம்ப தொங்கணும், தளர்வுகள் இருக்கணும், நரம்புகள் நமக்கு பலவீனமா இருக்கணும். அப்படிப்பட்ட நபர்கள் மாத்திரம்தான் F52 என்கிற அந்த பேட்சுக்கு வர முடியும். ஆனால் இவரோ கொஞ்சம் ஆரோக்கியமாக இருந்தார். இவருடைய நரம்புகள் நன்றாய் இருந்தது, இவருடைய எலும்புகள் நன்றாய் இருந்தது. ஆகவே டிஸ்குவாலிஃபைடு என்று சொல்லி அந்த கமிட்டி தீர்மானம் செய்து அவிடத்திலே வருத்தத்தையும் தெரிவித்தார்கள். அப்பொழுது இவருடைய தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டது, முன்னமே நீங்க எங்களை செக் பண்ணியிருக்கலாம்ல, இது எங்களுக்கு மன உளைச்சலை கொண்டு வருகிறது. அப்பொழுது அந்த கமிட்டி சொன்னது, ஐ எம் சாரி, அடுத்த ஆண்டு நாங்கள் இதை முன்கூட்டியே என்ன பண்ணுவோம், செய்வோம். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். தான் பெற்ற பதக்கம் தன் கையை விட்டு போய்விட்டது. ஒரு செகண்ட்ல இந்தியாவிற்கு பெருமை சேர்த்ததான வினோத்குமார் என்கிறதான அந்த பாரா ஒலிம்பிக் விளையாட்டு போட்டியில் இருந்த அந்த ராணுவ வீரன் முகம் கருகி போனது. சோர்வோடு கூட அந்த களத்தை விட்டவன் வெளியேறினான். என கண்பானவர்களே, உங்க தலையில ஒரு கிரீடம் இருக்கிறது. அந்த கிரீடத்தை நீங்க இழந்துடக்கூடாது. அந்த கிரீடத்தை நீங்க இழந்துடக்கூடாது. கிரீடம் என்று சொன்னால் ஏராளமான கிரீடங்களை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதியின் கிரீடம் என்று சொல்வது, மகிமையின் கிரீடம் என்று சொல்வது, வாடாத கிரீடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவனுள்ள கிரீடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏராளமான கிரீடங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம தலை மேல ஒரு கிரீடத்தை கட்ட வச்சிருக்கிறார். ஆனா அந்த கிரீடத்தை நம்ம இழந்துடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்திலே தன் கிரீடத்தை இழந்த 2 நபர்களை, அவங்க கிரீடத்தை இழக்க காரணங்களை சிந்தித்து நாம ஜெபித்து முடிக்க போகிறோம். என் தலையில் இருக்கிற கிரீடம் விழக்கூடாதுன்னா நான் சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். அல்லேலூயா. சில விஷயங்கள்ல நான் கவனமா இருக்கணும். சோத்திரம். அது என்ன, எந்த விஷயத்துல நான் கவனமா இருக்கணும்? பரிசுத்த வேதாகமத்துல தங்க கிரீடங்களை இழந்த முதல் நபர் 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு நேரா வாங்க. 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது நான் அவர் விழுந்து பின்பு பிழைக்க மாட்டார் என்று நிச்சயித்து அவர் அண்டையில் போய் நின்று அவரை கொன்று போட்டேன். பிற்பாடு அவர் தலையின் மேல் இருந்த முடியையும் அவர் புயத்தில் இருந்த அஸ்தகடத்தையும் எடுத்துக்கொண்டு அவைகளை இங்கே என் ஆண்டவனிடத்திற்கு கொண்டு வந்தேன் என்றான். இந்த வார்த்தையை யார் சொல்றது அப்படின்னா, ஒரு அமலேக்கிய வாலிபன் சொல்லுகிறான். என்ன சொல்றான்? இதோ சவுல் தலையில் இருந்த கிரீடத்தை நான் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன் என்கிறான். எப்படி சவுலுடைய தலையில் இருந்த கிரீடம் இவன் கைக்கு வந்தது? அங்கே என்ன நடந்தது? 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம், அந்த 1ஆம் அதிகாரத்தில் பாருங்க. சவுல் மரித்த பின்பு தாவீது அமலேக்கியரை முறியடித்து சிக்லாக்குக்கு திரும்பி வந்து 2 நாள் அங்கே இருந்த பிற்பாடு 3ஆம் நாளில் ஒரு மனுஷன் சவுலின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு தன் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு தாவீதிடத்தில் வந்து தரையிலே விழுந்து வணங்கினான். தாவீது அவனை பார்த்து, நீ எங்கே இருந்து வந்தாய் என்று கேட்டதற்கு அவன், இஸ்ரவேலின் பாளையத்திலிருந்து தப்பி வந்தேன் என்றான். தாவீது அவனை பார்த்து, நடந்த செய்தி என்ன சொல் என்று கேட்டான். அவன், ஜனங்களை யுத்தத்தில் விட்டு முறிந்தோடி போனார்கள், ஜனங்களில் அநேகமர் விழுந்து மடிந்து போனார்கள், சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் மடிந்தார்கள் என்றான். சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் மடிந்து போனது உனக்கு எப்படி தெரியும் என்று தாவீது தனக்கு அறிவிக்கிற வாலிபனிடத்தில் கேட்டான். அந்த வாலிபன், நான் தற்செயலாய் கில்போவா மலைக்கு போனேன், அப்பொழுது இதோ சவுல் தம்முடைய ஈட்டியின் மேல் சாய்ந்து கொண்டிருந்தார், ரதங்களும் குதிரை வீரரும் அவரை தொடர்ந்து நெருக்கினார்கள். அவர் திரும்பி பார்த்து என்னை கண்டு கூப்பிட்டார். அதற்கு நான் இதோ இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவர், நீ யார் என்று கேட்டார். நான் அமலேக்கியன் என்றேன். அவர் என்னை நோக்கி, நீ என்னண்டையில் வந்து நின்று என்னை கொன்று போடு, என் பிராணன் இன்னும் போகாததினால் எனக்கு வேதனையாய் இருக்கிறது என்றான். அப்பொழுது நான், அவர் விழுந்து பின்பு பிழைக்க மாட்டார் என்று நிச்சயித்தேன்.
அவர் அண்டையில் போய் நின்று அவரை கொன்று போட்டேன். பிற்பாடு அவர் தலையின் மேலிருந்த முடியையும் அவர் புயத்தில் இருந்த அஸ்தகடத்தையும் எடுத்துக்கொண்டு அவைகளை இங்கே ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்தேன் என்றான். புரியுதா? பெலிஸ்தியர் சவுலை நெருக்குகிறார்கள். சவுல் இனி தப்பிக்க முடியாது, தன்னுடைய யுத்த வீரர்கள் செத்து போனார்கள், தன் மகன் யோனத்தானும் செத்து போனான், இனி தானும் பிழைக்க முடியாது என்று அறிந்து அவன் ஈட்டியை நட்டி அதன் மேல் பட்டயத்தை நட்டி அதன் மேல் என்ன பண்ணிட்டான்? விழுந்துட்டான், தற்கொலை செய்து கொண்டான். இப்போ அவன் உயிர் போகல. இந்த நேரத்தில் தான் இந்த அமலேக்கிய வாலிபன் அந்த மலைக்கு மேல வர்றான். யதார்த்தமா வர்றான், தற்செயலாய் வந்தான்னு போட்டிருக்குது. யதார்த்தமா வர்றான். வந்தா இங்க ஒரு மரண ஓலம். ஐயோ அம்மா, ஐயோ அம்மா. கீழே பக்கத்துல போய் பார்த்தா அவன் ஈட்டில குத்தி இருக்கிறான். இதுக்கு மேல அவன் பிழைக்க முடியாதுங்கிறத அவன் அறிந்து அவன் இருக்கும்போது, தம்பி என்னை எப்படியாவது கொன்று போற்று, எனக்கு உயிர் போகாத வழி ரொம்ப இருக்கு, என்னை எப்படியாவது கொண்டு போற்றுன்னு சொன்னபோது இவன் யோசிக்கிறான், இதுக்கு மேல இவர் பிழைக்க மாட்டார்னு அறிந்து பட்டயத்தை எடுத்து அவன் தலையை வெட்டினான், அவனை கொன்று போட்டான். அவன் தலையில் இருக்கிற தலைமுடியை, அந்த முடினா கிரீடம், அவன் கிரீடத்தை எடுத்து அவனுடைய அஸ்தடங்கள், இங்க இருக்கிற நம்முடைய போலீஸுக்கு அப்படி இருக்கும், பேட்ச் இருக்கும், அதை எடுத்து கொண்டு போய் அவன் தாவீதினிடத்திலே கொண்டு போகிறான். சவுல் தன்னுடைய தலைமுடியை இழக்க காரணம் என்ன? அவனுடைய அஸ்தகடத்தை இழக்க காரணம் என்ன? தேவன் அவனை முழு இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தெரிந்தெடுத்தார். அவனுடைய தெரிந்தெடுப்பு ரொம்ப அற்புதமானது. அதை நீங்க 1 சாமுவேல்ல வாசிக்க முடியும். அவனுடைய தெரிந்தெடுத்தல் ஒரு அற்புதமானது. அவனுடைய தகப்பனார் கீஸ், அவன் அந்த 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 பென்யமீன் கோத்திரத்தில் பிரமாதமானவன். நல்ல உயரமா இருப்பான், நல்ல கலரா இருப்பான், நல்ல திறமைசாலி. சகல இஸ்ரவேல் மக்களும் அவன் தோளுக்கு கீழே இருந்தாங்க. அவன் அவ்வளவு உயரமா இருப்பான், ஜெய்ஜாண்டிக்கா இருப்பான். தன் தகப்பனுடைய கழுதைகளை அவன் தேட போகும்போது சாமுவேல் இவன் வர்றதுக்கு ஒரு நாள் முன்னக்கூட்டிய கர்த்தர் சாமுவேல்கிட்ட சொல்லுவாரு, நாளைக்கு இந்நேரத்தில் ஒருத்தன் வருவான், அவனைத்தான் நான் இஸ்ரவேல் ஜனங்களை ஆளும்படி தெரிந்தெடுத்திருக்கிறேன்னு சொல்லி அவனை தைல கொம்பினால் அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லுவான். அதே போல அங்கே சவுல், இங்கே தீர்க்கதரிசி இருக்கிறாரா, ஞானதரிசிக்காரன் இருக்கிறானா என்று கேட்டு அங்கே போன போது சவுல் வருவதற்கு ஒரு நாளைக்கு முன்னமே கர்த்தர் சொன்னவனை ஆண்டவர் அடையாளப்படுத்துவார். அவன் தைல குப்பி எடுத்து அவனை அபிஷேகம் பண்ணுவான். பின்பு அவங்க போய் நின்று சாப்பிட்டுட்டு அவன் திரும்ப தன் வீட்டிற்கு என்ன பண்ணிடுவான்? போயிடுவான். இப்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்டவன், ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்டவன் தன்னுடைய கிரீடத்தை இழக்க காரணம் என்ன? 2 காரணங்களை அவன் வாழ்க்கையில கர்த்தர் பார்த்து அவன் கிரீடம் இழக்க காரணமாயிருந்தது. நம்பர் 1 வாசிங்க. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இருந்து 14ஆம் வசனம் வரை உள்ள வேத வசனங்களை வாசிக்க நாம் கேட்க போகிறோம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை உள்ள வேத வசனங்கள். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிக்கிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்த ஜனம் செய்த வந்தனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டது. சாமுவேல் கேட்கிறான், சவுல் நீ செய்தது என்ன? சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும். நல்ல கவனிங்க, ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறார்கள் என்று அறிந்து குறித்த நாட்களின் திட்டத்திலே, குறித்த காலத்தின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தியர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தியர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். அவ்வளவுதான். இவனுடைய
தலையில் இருந்த கிரீடம் விழ காரணம் என்ன? இவன் ஆண்டவர் சமஸ்த ஜனங்களுக்கும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். பென்யமீன் கோத்திரத்தில் இருந்து கர்த்தர் இவன் அபிஷேகம் பண்ணினார். முதல் ராஜா, இஸ்ரவேலுடைய முதல் ராஜா சவுல். ஆனா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் ராஜாவாக்கப்பட்டவன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அப்படி இருந்தும் அவன் தலையிலிருந்து கிரீடம் விழ காரணம் என்ன? நீங்களும் நானும் நம்ம கிராமத்தில் நம்மளை தான் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்க குடும்பத்தில் கர்த்தர் உங்களை தான் தெரிந்தெடுத்திருக்கிறார், உங்களை தான் ரட்சித்திருக்கிறார், உங்களை தான் அபிஷேகித்திருக்கிறார், உங்களை தான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், உங்க மேல ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். அப்படி இருந்தும் நீங்கள் உங்கள் கிரீடங்களை இழக்க முடியும். அல்லேலூயா. அழைத்தார் என்பதனால கிரீடம் நம்மை விட்டு போகாது அல்ல. அபிஷேகித்தார் என்பதனால கர்த்தர் கிரீடத்தை நம்மை விட்டு எடுக்க மாட்டார் என்று அல்ல. கிருபை வரங்கள் நம்மிடத்தில் செயல்படுவதனால் கர்த்தர் தன்னுடைய கிரீடத்தை என்னை விட்டு எடுக்க மாட்டார் என்று சொல்லி நாம் யோசிக்க கூடாது. ஒருவனை ராஜாவாக்கவும் அவரால் முடியும், ஒருவனை கீழே கொண்டு வரவும் அவரால் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார், வேறு பிரித்திருக்கிறார், கிருபைகளை தந்திருக்கிறார். ஆனாலும் நம்முடைய தலையில் இருந்த கிரீடம் விழ முடியும், விழ முடியும், விழ முடியும். காரணம் என்ன? சவுலுடைய தலையிலிருந்து கிரீடம் விழ காரணம் என்ன? சாமுவேல் சொல்றான், நான் வர்ற வரைக்கும் 7 நாள் நீ காத்துரு. ஊழியக்காரன் சொல்றாரு, தீர்க்கதரிசி சொல்றாரு, நியாயாதிபதி சொல்றாரு, இவனை ராஜாவா அபிஷேகம் பண்ணவர் சொல்றாரு. அல்லேலூயா. 7 நாள் வரைக்கும் நீ காத்துரு. ஆமென். ஆனா அவனுக்கு காத்திருக்கிறதுக்கு முடியல. காத்திருக்க அவன் சில காரணங்களை சொல்றான். பெலிஸ்தியர் மிக்மாசிலே வந்து விட்டார்கள், நீரும் வரவில்லை. அவன் பலி செலுத்தினத அவன் எப்படி நியாயப்படுத்துறான்? நீரும் சொன்ன மாதிரி வரல, நீர் டைம் கீப் பண்ணாத ஆளு, நீர் டைமை கீப் பண்ணாத ஆளு. ஏன்னா நீ சொன்ன டைமுக்கு வந்திருக்கணும்ல, நீர் டைமை கீப் பண்ணல, ரைட், சொன்ன டைமுக்கு நீர் வரல. பெலிஸ்தியர்கள் வந்துட்டாங்க, ஜனங்கள் என்ன விட்டு கலஞ்சு போறாங்க. ஆகவே எண்ணி துணிந்து, நானும் ஜோமன் அதை சொல்றான், நானும் கர்த்தரை தேடல, எண்ணி துணிந்து பலி செலுத்தினேன் என்றான். அப்படி சொன்னவனுக்கு தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் சொன்ன பதில் என்ன? சாமுவேல் சவுலை பார்த்து புத்தியீனமாய் செய்தி. என்ன சொன்னாரு? புத்தியீனமாய் செய்தி. சபாஷ், அப்படிதான் இருக்கணும். சபாஷ், குட், வெரி குட், வண்டர்ஃபுல், வெரி குட். பாஸ்டர் வர கால தாமதமானாலும் இதெல்லாம் செஞ்சிடணும். அல்லேலூயா. இங்கிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினையை நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. சாமுவேல் சொல்றான், நான் வந்து உன்னை சந்திப்பேன். சவுல் ரெடியா இருக்கிறான். ஜனங்கள் சிதறாங்க, ஜனங்கள் சிதறாங்க. ஜனங்களை தன் பக்கம் கையில வைப்பதற்காக இவன் ஒரு யுக்தி எடுக்கிறான். அல்லேலூயா. ஜனங்கள் சிதறுகிறார்கள், பெலிஸ்தியர்கள் என் மேல வந்துருவாங்க, நீரும் குறிப்பிட்ட நேரத்தில் வரல, நானும் கர்த்தருடைய சமூகத்தை தேடல, ஆகவே எண்ணி துணிந்து பலி செலுத்தினேன். இவன் சொன்ன எந்த காரியமும் நியாயமா இருந்தாலும் தேவனுடைய பார்வையில் அது நியாயம் அல்ல. நீங்க சொல்ற எந்த காரியமும் தேவனுடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாக இருக்கலாம், நீங்க சொல்ற எந்த காரியமும் இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு அது சரியா இருக்குமா? அதைத்தான் நீங்க பார்க்கணும். அவர் முன்ன மாதிரி இல்லைங்க, அவர் சரியில்லைங்க, அவர் அப்படிங்க, இவர் இப்படிங்க, இவர் அப்படிங்க, இவர் அப்படிங்க, இவர் அப்படிங்க, இவர் இப்படிங்க. அதற்காக கர்த்தர் உன்னை அபிஷேகிச்சு வைக்கல. ஆமென், அல்லேலூயா, ஆமென். சாமுவேல் வர கால தாமதமானது. ஜனங்கள் அவனை விட்டு சிதறாங்க, பெலிஸ்தியர்கள் அவனை போக்கி வர்றாங்க. இவனும் கர்த்தருடைய சமூகத்தை விண்ணப்பம் பண்ணல, எண்ணி துணிந்து பலி செலுத்தினேன்கிறான். சரிப்பா, பரவாயில்ல,
நான் வர்றது கொஞ்சம் கால தாமதம் ஆயிட்டாலும் சரியான நேரத்தில் சரியானதை செஞ்சிட்டேன்னு ஆண்டவர் சொல்லுகிறவர் அல்ல. நீ வெயிட் பண்ணித்தான் ஆகணும். தேவனுடைய ஊழியக்காரன் தான் வரணும், தேவனுடைய ஊழியக்காரன் தான் பிரதிஷ்டை பண்ணணும், தேவனுடைய ஊழியக்காரன் தான் அபிஷேகம் பண்ணணும், தேவனுடைய ஊழியக்காரன் தான் உன்னை யுத்தத்துக்கு பிளஸ் பண்ணி அனுப்பணும். எவ்வளவு நேரம் வந்தாலும் நீ காத்திருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு அவர் சொன்ன பதில பாருங்க. நீர் புத்தீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமற் போனீர். உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமற். இப்போ இது தேவன் சொன்னாரா ஊழியக்காரன் சொன்னானா? சவுல்ட்ட 7 நாள் காத்துருன்னு சொன்னது ஊழியக்காரன் சொன்னாரா தேவன் சொன்னாரா? ஆனா இங்க என்ன சொல்றாரு? நீர் தேவனுடைய ஊழியக்காரனுடைய வார்த்தையை மீறி நின்று செஞ்சாலே அங்க ஆண்டவர் எப்படிதான் பாக்குறாரு? தேவனுடைய வார்த்தையை மீறதான். வாசிங்க. மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். நல்லா கவனிங்க. இது ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். இப்போ என்ன சொல்லிட்டாரு? பரவாயில்ல, ஓகே, நீ கர்த்தருடைய வார்த்தையை மீறி செஞ்சிட்ட, ஆனால் நீ ராஜாவா இருப்ப. இது ஃபர்ஸ்ட், இது ஃபர்ஸ்ட், இது ஃபர்ஸ்ட். அவன் தலையிலிருந்து கிரீடம் விழுவதற்கு மிக முக்கிய காரணம் அவனுடைய வாழ்க்கையில் இருந்த கீழ்ப்படியாமை. அவனுடைய வாழ்க்கையில் இருந்த கீழ்ப்படியாமை, அவனுடைய வாழ்க்கையில் இருந்த கீழ்ப்படியாமை. நல்லா புரிஞ்சுக்குங்க. சவுலுடைய தலையிலிருந்து கிரீடம் விழுவதற்கு காரணம் ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணல? கீழ்ப்படியல. ஃபர்ஸ்ட் முறை மன்னிச்சிட்டாரு. இரண்டாவது ஒரு சம்பவத்தில் மறுபடியும் மாட்டிக்கொள்கிறார். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரை உள்ள வேத வசனங்களை நீங்க வீட்டில் போய் பொறுமையா வாசிங்க. நான் ஒரு சில வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்றேன். 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, நல்லா கவனிச்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன், சவுலுடைய தலையிலிருந்து கிரீடம் விழக் காரணம் கீழ்ப்படியாமை. வாசிங்க. பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே, இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். இஸ்ரவேலின் மேல் நீ ராஜாவா இருக்கும்படி உன்னை அபிஷேகம் பண்ணும்படி கர்த்தர் என்னை அனுப்பினார், இப்போதும் கர்த்தருடைய வார்த்தையை கேளும். என்ன சொல்றால? சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்தில் இருந்த வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை, இஸ்ரவேல் ஜனங்கள் 450 ஆண்டுகள் அவர்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தபோது வெளியே வரும்போது இந்த அமலேக்கியர்கள் அவர்களுக்கு வழி கொடுக்கல. அவங்க தேசத்தின் வழியாய் கடந்து போகிறேன், நாங்க தண்ணீரை கரையத்துக்கு குடிச்சுக்கிறோம், எங்க ஆடு மாடுகள் உங்க வெள்ளாமையை சேதப்படுத்தாம நாங்க பாத்துக்கிறோம், எங்களுக்கு வழி கொடுங்க. விட முடியாது, நீ சுத்தி போ. கர்த்தர் சொல்றாரு, அப்படி அவன் செஞ்சதை நான் மனசுல வச்சிருக்கேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும், நல்ல கவனிங்க, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல், என்ன 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 இரக்கம் வைக்காமல், என்ன 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 இரக்கம் வைக்காமல், ஆண்டவர் தெளிவா சொல்லிருக்கிறாரு, நீ இரக்கம் வைக்க கூடாது, நீ இறக்கம் வைக்க கூடாது சிலர் மேல. வாசிங்க. புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவா என்று என்ன சொல்றாரு ஆண்டவர்? என்ன சொல்றாரு இந்த இடத்துல? எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணுங்கிறாரு. சரி, அவன் என்ன பண்ணான் பாருங்க. அப்பொழுது சவுல் இதை ஜனங்களுக்கு அறியப்படுத்தி தெலாயிமிலேயே அவர்களை தொகை பார்த்தான். அவர்கள் 2,00,000 காலாட்களும், சரி, யூதா ஜனங்கள் 10,000 பேருமாய் இருந்தார்கள். சவுல் அபிமெலேக்குடைய பட்டணம் மட்டும் வந்து, சரி, நீங்க 9ஆம் வசனத்தை வாசிங்க. சவுலும் ஜனங்களும் ஆகாய்க்கும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளை, இல்ல முதல்ல 8 வாசிங்க. அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தான். என்ன பண்ணிட்டான்? உயிரோடே பிடித்தான். ராஜாவை, அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாக உயிரோட பிடிச்சிட்டான். ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். நல்ல கவனிங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு? ராஜாவில இருந்து, அங்க இருக்கிற மக்கள்ல இருந்து, ஆடு மாடுல இருந்து எல்லாத்தையும் நீ கொண்டு போடுன்னு சொன்னாரு. இவன் ஆகாய உயிரோட பிடிச்சுக்கிட்டான். சரி, அடுத்து
சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் எப்படி அழித்து போட மனம். ஆண்டவர் என்ன சொன்னாரு? இப்போதும் கர்த்தருடைய வார்த்தையை கேளும் சொன்னது. இங்க அழித்து போட மனமில்லாமல். சொல்லுங்க, அழித்து போட மனதில்லாமல். ஆமா, இங்கேயும் கீழ்ப்படியாம தான் அவர் செய்யுங்கிறாரு. இவனுக்கு அழித்து போட அங்கேயும் தன்னை நியாயப்படுத்திக்கிட்டான், இங்கேயும் தன்னை நியாயப்படுத்திக்கிட்டான். அங்க என்ன சொன்னா, நீர் வர காலதாமதம் ஆயிற்று, பெலிஸ்தியர்கள் மிக்மாசில வந்துட்டாங்க, ஜனங்கள் சிதறி போறாங்க, ஆகவே துணிஞ்சு நான் பலியிட்டேன் அப்படிங்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ புத்தீனமாய் இதை செய்த. எப்படி செஞ்ச? புத்தீனமாய் இதை செஞ்ச. இப்ப வாசிங்க. தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துகளையும் முற்றிலும் அழித்து போட்டார். எப்படி? சகல வஸ்துகளையும் அற்பமானவைகள், உதவாதவைகள், பிரயோஜனம் இல்லாதவைகள் எல்லாம் கொண்டுட்டான், நல்லதெல்லாம் தப்பிக்க பண்ணிட்டான். சரி, அடுத்து. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. என்ன சொல்றார் ஆண்டவர்? மனஸ்தாபமாய் இருக்கிறது. நம்மளை பார்த்து இந்த ஒரு வார்த்தையை மட்டும் ஆண்டவர் சொல்லக்கூடாது. இந்த ஊர்ல, இந்த பட்டணத்துல எனக்காக இவனை தெரிந்து கொண்டதுக்காக நான் வருத்தப்படுறேன், எனக்காக இவளை தெரிந்து கொண்டதுக்காக நான் வருத்தப்படுறேன், என்னுடைய நாமத்துக்காக இவளை தெரிந்து கொண்டதுக்காக வருத்தப்படுறேங்கிற ஸ்டேஜுக்கு நம்ம வந்துடக்கூடாது. தெரிஞ்சது அவர்தான், அபிஷேகிச்சது அவர்தான், அழைச்சது அவர்தான். ஆனா இப்ப அவரே சொல்றாரு, சவுலை நான் ராஜாவா வச்சதுக்கு ரொம்ப வருத்தப்படுறேன், ரொம்ப மனஸ்தாபப்படுறேன். ஏன் பாருங்க, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். என்ன சொன்னா? அப்ப ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்ன? கிரீடம் கீழே விழ காரணம்னா அவர் சொன்னதை நான் செய்யணும். அங்கதான் கீழ்ப்படிதல். அப்படியே கீழே நீங்க வாசித்தீங்கன்னா, சவுல் 13 வசனம், சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். இங்க பாருங்க, இவன் வர்ணனையை பாருங்க, இவன் அழகா வர்ணிக்கான். யார? சாமுவேல. சொன்னது என்ன? சாமுவேலு எல்லாத்தையும் கொல்லுன்னா. இவன் ராகாய உயிரோட வச்சிருக்கிறான், முதல் தரமான தப்பிக்க வச்சுட்டு நசல் கொண்டது பிரயோஜனம் உள்ளதெல்லாம் அழிச்சிட்டான், ஒழிச்சு வச்சுட்டான். இப்ப சொல்றான் பாருங்க, வாசிங்க. சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றார். இது உண்மையா பொய்யா? நமக்கே தெரிஞ்சிருச்சா? கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றிட்டே அப்படிங்கிறான். இப்படி சொன்னவன் தலையில கிரீடத்தை வைப்பாரா? கிரீடம் வைப்பாரா? கவனிங்க, ஒவ்வொன்னையும் பைபிள் அக்யூரேட்டா காமிக்க கொடுக்குது. நான் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றி விட்டேன். சரி, இப்ப சாமுவேலுடைய பதில பாருங்க. அதற்கு சாமுவேல், அப்படியானால் நீ கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றிட்ட அப்படின்னா என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும். ஓ, நீ கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றிட்டு நீ போய் சொன்னா ஆண்டவர் ஆட்டை கத்த விடுவாரு. அங்க ஆடு கத்துது. ஆடு கத்தணும்னு கேட்கிறான். அப்ப ஏன் காதுல விழுற ஆடு மாடுடைய சத்தம் என்ன? நீ எல்லாத்தையும் கொண்டிருக்கணும்ல, நீ எல்லாத்தையும் கொண்டிருக்கணும்ல. இப்ப என் காதுல ஒரு ஆடு மாடுடைய சத்தம் விழுதே, அது என்ன? அதுக்கு அவன் சொன்ன பதில பாருங்க, அதான் ஹைலைட் பதில். அமலேக்கியர் இடத்தில் இருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். யார் கொண்டு வந்தது? வசனம் சொல்லுகிறது, ஜனங்களுக்கு அதை தெரியப்படுத்தினான். ஜனங்களுக்கு தெரியப்படுத்தினான். முதல்ல வாஸ்தவம். அப்ப ஜனங்களுக்கும் தெரியும். அப்போ இவன் தான் சொல்லி இருக்கிறான், முடியாததெல்லாம் கொண்டு போட்டுருங்க, நல்லதெல்லாம் பிடிச்சு வைங்க. வாசிங்க. ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு, நலமானதை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள். மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றார். மற்றவைகளை அழித்து போட்டோம். ஆனா ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொன்னாரு? ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொன்னாரு? எல்லாத்தையும் அழிக்கணும், எல்லாத்தையும் அழிக்கணும். சில விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில தப்ப வைக்கிறோம், சில விஷயங்களை மறைக்கிறோம். அமலேக்கு என்பது மாம்சத்துக்கு அடையாளமான ஒரு குணம், மாம்சத்தின் குணம், அது மாம்சத்தினுடைய கிரியை. இன்னைக்கு நம்ம அழிக்க வேண்டிய பல விஷயங்களை ஒளித்து வைக்கிறோம். மன்னியாம, பொறாம, பகை,
விரோதம். முகத்தை பார்த்து சிரிச்சிட்டு உள்ளத்துக்குள்ள அவங்கள குறித்ததான கசப்பு, அவங்கள குறித்த வைராக்கியம், அவங்கள குறித்த பழி வாங்குகிற சுபாவம், அவங்கள குறித்த காரியங்கள், பெருமைகள், மேட்டிமைகள், அகந்தைகள், பிடிவாதங்கள், இதெல்லாம் நமக்குள்ள தப்ப வைக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொல்றாரு இதெல்லாம் நீ அழிச்சு போடுங்கிறாரு, நம்ம அதை தப்ப வைக்கிறோம். சரி வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் அந்த பேச்சை விடும், அந்த பேச்சை விடும். சூப்பர்பா, பரவாயில்லையா, அப்படி சொல்லவே இல்லை. அந்த பேச்சை விடும். கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை சொல்லிட்டாரு. அப்போ இவன் இப்படி செய்வாங்கிறதுக்கு முன்னமே என்ன பண்ணிட்டாரு, அவரு சொல்லிட்டாரு. உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலோடே சொன்னான். அவன் சொல்லும் என்றான். அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவித்தாரே. இப்போதும் கர்த்தர், நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீரு மட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல், நல்ல கவனிங்க, தெளிவா சொல்றாரு, நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் என்ன என்றான். சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். ஜனங்களும் உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்துக் கொண்டு வந்தார்கள் என்றான். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கிடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தகம். ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்துக்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியால் அவர் உம்மை ராஜாவாயிராதபடி புறக்கணித்து தள்ளினார். நல்ல கவனிங்க, என் தலையில் இருக்கிற கிரீடம் விழுமா? விழும். எப்போ? நான் எப்ப ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருக்கிறேனோ, எப்பொழுது ஆண்டோடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம இருக்கிறேனோ, ஆண்டோடைய வார்த்தைக்கு நான் விரோதமா நடக்கிறேனோ, அப்பொழுது என் வாழ்க்கையில என் தலையில் இருக்கிற கிரீடம் விழுந்துரும். என் தலையில் இருக்கிற கிரீடம் விழுந்துரும். நல்லா புரிஞ்சுக்குங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்மள யாரும் தப்பிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் தலையில் இருந்த கிரீடம் விழுந்ததற்கு காரணம் எங்கள் பாவம், எங்கள் பாவம். இன்னைக்கும் ஆண்டவர் உங்க தலை மேல வச்சிருக்கிற கிரீடம் விழாம இருக்கணும்னா ஒரு பாவம் இல்லாத வாழ்க்கை. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ, ஆண்டவர் வேதத்துல என்ன சொல்லி இருக்கிறாரோ அதற்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை, அதற்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை. நம்முடைய சூழ்நிலைகளை சொல்றது அல்ல, அதற்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் கிருபை தருவாராக. அல்லேலூயா. எப்பொழுதுமே நாம் நம்முடைய இயலாமையை சொல்றோம், நம்முடைய பலவீனத்தை சொல்றோம். என்னால இது முடியல, என்னால அது முடியல, எனக்கு இது இல்ல, எனக்கு அது இல்ல. எந்த காரணத்தையும் ஆண்டவர் கேட்க மாட்டார். ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது நம்ம தலையில கிரீடம் இருக்கும். நம்ம கீழ்ப்படியாத போது நம்ம தலையில் இருக்கிற கிரீடம் விழுந்து போகும், விழுந்து போகும், விழுந்து போகும். இன்னைக்கு ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, என்னை நம்பி என் தலையில நீங்க வச்சிருக்கிற கிரீடத்தை இழக்காத ஒரு மனுஷனா, இழக்காத ஒரு மனுஷியா இருக்க எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. நீங்க ஜெபம் பண்ணுங்க, எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா கிரீடத்தை இழக்கிறது என்பது அவரோடு இருக்கிற உறவு நம்மளை விட்டு போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் புரியுது? எங்கள் தலையில் இருக்கிற கிரீடங்கள் விழுந்ததற்கு எங்களுடைய பாவமே காரணம்னு சொல்லி அங்கே புலம்பல்ல வாசிக்கிறோம். சவுலுடைய தலையில் இந்த கிரீடம் விழுந்ததற்கு காரணம் தெரியுமா? அவனுடைய வாழ்க்கையில் இந்த கீழ்ப்படியாமை. ஊழியக்காரன் எவ்வளவோ முறை சொல்றான், அவனுக்கு அது கீழ்ப்படிகிறதுக்குள்ள விருப்பம் இல்லை, கீழ்ப்படியக்கூடிய விருப்பம் இல்லை. இரண்டாவது முறையும் சொல்றாரு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி அவனுக்கு விருப்பம் இல்லை. ஸோ அவனுடைய முடிவை பார்க்கும்போது அவனுடைய முடிவும் நல்ல முடிவா இல்லை. அவனுடைய தலையில் இருந்த கிரீடமும்
அவன் தலையை விட்டு அகன்று போனதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது தன்னுடைய தலையிலிருந்த கிரீடத்தை இழந்த இன்னொரு நபரை உங்களுக்கு சுட்டி காண்பித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எஸ்தர் 1 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 22 வசனம் வரை உள்ள வேத வசனங்களை நீங்க வீட்டில் போய் வாசிங்க. நான் சொல்ற வசனத்தை மாத்திரம் வாசிங்க. வாசிங்க. ராஜாவுக்கு சம்மதியாது இருந்தால் வஸ்தி இனி ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு முன்பாக வரக்கூடாது என்றும் அவளுடைய ராஜ மேன்மையை அவளை பார்க்கிலும் உத்தமியாகிய மற்றொரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக என்றும் அவரால் ஒரு ராஜ கட்டளை பிறந்து அது மீறாதபடிக்கு பெர்சியாவுக்கும் மேதியாவுக்கும் உரிய தேச சட்டத்திலும் எழுதப்பட வேண்டும். நல்ல கவனிங்க, எழுதப்பட வேண்டும். இங்க ஒரு அம்மாவுடைய தலையிலிருந்து கிரீடம் விழுந்தது அல்லது கிரீடம் எடுபட்டது. ஏன் இந்த வஸ்தியினுடைய தலையிலிருந்து கிரீடம் எடுக்கப்பட்டது? எதற்காக வஸ்தியினுடைய தலையிலிருந்து கிரீடம் எடுபட்டது? இங்கேயும் நீங்க உத்து பார்த்தீங்கன்னா ராஜாவுக்கு கீழ்ப்படியாம போனதுனாலதான் அவ தலையிலிருந்து அந்த கிரீடம் எடுபட்டது. என்ன கீழ்ப்படியாம? அகாஸ்வேரு சந்தோஷமா இருக்கிறாரு, மகிழ்ச்சியா இருக்கிறாரு. தன்னோடு அரண்மனையில் இருக்கிற எல்லா மந்திரிகளுக்கும் நானாவித பாத்திரங்கள் அங்க மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. வஸ்தி ராஜ கிரீடம் தரித்தவளாய், ராஜ வஸ்திரம் தரித்தவளாய், அவருடைய அழக தேசத்தில் இருக்கிற எல்லா அதிகாரிகளுக்கும் காண்பிக்கணும். அவ ஆயத்தமாகி புறப்பட்டு வரும்படி ராஜாவிடத்திலிருந்து உத்தரவு போகிறது. ஆனா வஸ்தி வரமாட்டேன் என்றாள். அவ வரமாட்டேன்னு சொன்ன செய்திய ராஜா பந்தியில இருக்கும்போது ராஜா அனுப்பின ஆள் சொல்லும்போது அங்க இருக்கிற எல்லா மந்திரிகளும் இது ராஜாவுக்கு பெரிய அவமானம், இந்த ராஜ அரண்மனையில் நடந்த இந்த செய்தி தேசத்து ஜனங்களுக்கு போச்சுன்னா அவர்களும் தங்கள் புருஷங்களை மதிக்க மாட்டாங்க, கனம் பண்ண மாட்டாங்க. ஆகவே இதற்கு ஒரு சரியான முடிவு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே கூடி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த ராஜாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போன வஸ்தி இனி ராஜாத்தியா இருக்கிறதுக்கு அருகதை இல்லை. அவளை பார்க்கல முத்தமையா இருக்கிற இன்னொருவளுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ராஜஸ்திரியாகிய வஸ்தி நிரந்தரமாக ராஜாத்துடைய பொறுப்பிலிருந்து அவள் விலக்கப்பட்டாள். அவள் தலையிலிருந்த கிரீடம் எடுபட்டது. அகாஸ்வேருக்கு ராஜஸ்திரியாகிய வஸ்தி சரியான செலக்டர் இருந்தா, நேர்த்தியான ஒரு இணைப்பு. ஆனால் இங்க சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, ராஜாவுக்கு அவ கீழ்ப்படியணும். இந்த இடத்துல அகாஸ்வேருக்கு பதில் நான் இயேசுவை வைக்கிறேன், மனவாட்டியா நம்மளை வைக்கிறேன். இயேசுவுக்கு நம்ம எப்பவுமே கீழ்ப்படிஞ்சிருந்தோம்னா நம்ம தலையில கிரீடம் இருக்கும். இயேசுவுக்கு நம்ம கீழ்ப்படியாம போனோம்னா நம்ம தலையில் இந்த கிரீடம் எடுபட்டு போகும். சிம்பிளா தான். இயேசுவுக்கு மனவாட்டியா இருக்கிற நம்ம எப்பவும் கீழ்ப்படியணும். அல்லேலூயா, எப்பவும் கீழ்ப்படியணும். அவர் சொல்றாரு, ராஜ வஸ்திரம் தரித்து ராஜ கிரீடம் தரித்து ஜனங்களுக்கு முன்பா வாழ்ந்தா அவர் சொன்னதுக்கு நம்ம கீழ்ப்படியணும். அவர் சொன்னதுக்கு நம்ம கீழ்ப்படியலன்னா, இயேசு சொன்னதுக்கு நம்ம கீழ்ப்படியலன்னா நம்ம தலையில் இருக்கிற கிரீடம் எடுபட்டு போகும். நல்லா கவனிங்க, டோட்டல் ஒட்டுமொத்த ஆசீர்வாதம் எங்க வருதுன்னா கீழ்ப்படிதல் தான் வருது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பாருங்க. இந்த 19ஆம் தேதி இந்த ஜனவரி மாதத்தில், ஆண்டவரே இன்னும் உமக்கு கீழ்ப்படி என்ன கொடுக்கிறேன்ப்பா, நீர் அழித்து போடுன்னு சொன்னதை என் வாழ்க்கையில நான் அழிச்சு போடாம 2025 தொடர்ந்து அதை பயணித்துக் கொண்டிருப்பேன்னா அந்த சுபாவம், அந்த பேச்சு,
அந்த பார்வை, அந்த சிந்தனை, அந்த எண்ணம், அந்த நினைவு, அந்த கிரியை என் வாழ்க்கையில அழிச்சு போடாம நான் தொடர்ந்து அதை மறைத்து கொண்டு ஒளித்துக் கொண்டு 2025 பயணிப்பேனானால் ஒரு நாள் வரும் என் தலையிலிருந்து கிரீடம் எடுபட்டு போகும். இன்னைக்கு அழிச்சு போட வேண்டியதை நான் அழிச்சு போடணும். என் சுபாவத்துக்குள்ள, என் பார்வைக்குள்ள, என் சிந்தனைக்குள்ள, என் எண்ணத்துக்குள்ள, என் குடும்பத்துக்குள்ள, என் வாழ்க்கைக்குள்ள, என் ஊழியத்துக்குள்ள தேவன் அழித்து போடு என்று சொல்லுகிற எதுவாக இருந்தாலும் அதை அழிக்க என்னை அர்ப்பணிக்கும் போது என் தலையில கிரீடம் இருக்கும். இயேசுவுக்கு கீழ்ப்படிகிற அந்த ஒரு வாழ்க்கை எனக்கு இருக்கும்னா என் தலையில கிரீடம் இருக்கும். ரெண்டே காரியம்தான். அங்க சொன்னாரு அழிச்சு போடுனாரு, அழிச்சு போடாம தப்ப வச்சான். கடைசியில் அவன் ராஜாவா இருக்க முடியாம போச்சு. அதனால அவன் முடிவை பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமா போச்சு. அவன் முடிவு நல்ல மரணம் கிடையாது, அது ஒரு தற்கொலை மரணம். ஈட்டிய நட்டி பட்டயத்தை நட்டி அவனே என்ன பண்ணான், விழுந்து செத்தான். அவனுடைய முடிவு ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. கடைசியில் ரட்சிக்கப்படாதவன் வந்தவன் தலையை என்ன பண்ணான், வெட்டினான். அமலேக்கு மாம்சம். அமலேக்கு அப்படின்னா மாம்சம். இன்னைக்கு எனக்குள்ள அழித்து போட வேண்டியது என்ன? தம்பி, தங்கச்சி, சகோதரனே, சகோதரியே, தகப்பனே, தாயே, உங்களுக்குள்ள அழித்து போட வேண்டியது என்ன? விட்டுவிட வேண்டியது என்ன? எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்பி நிற்போம். ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. பயபக்தியா கண்ணை மூடி, அர்ப்பணிப்பு நேரம் ரொம்ப முக்கியம். பயபக்தி அவங்க கண்ணை மூடி. ஐயா, உங்க தலையில ஒரு கிரீடத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீங்க அந்த கிரீடத்தை இழந்துடக்கூடாது. சாமுவேல் எப்படி தேவனுடைய வழிநடத்தின்படி சவுலை தெரிந்தெடுத்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணி சமஸ்த ஜனங்களுக்கு மேல ராஜாவா உயர்த்தப்பட்டவன். சவுல் சொல்றான், எல்லா கோத்திரத்திலும் என் கோத்திரம் ரொம்ப சின்னதுயா, நான் ரொம்ப எளிமையானவையா, நான் ரொம்ப பிரபாதமா இல்ல, நான் ரொம்ப எளிமையானவன். ஆண்டவர் அவனை தெரிந்தெடுத்தார், ஆண்டவர் அவனை அபிஷேகித்தார், ஆண்டவர் அவனுக்கு சமஸ்த ஜனங்களை ஆளும்படி சிங்காசனத்தில் வைத்தார். ஆண்டவருடைய வார்த்தை அவன் தொடர்ந்து மீறிக்கொண்டே போனான். கீழ்ப்படியாம போனான். 7 நாள் காத்திருன்னு சொன்ன போதும் காத்திருக்க பொறுமை இல்லாம ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையை தான் துணிஞ்சு செய்தான். நல்லா கவனிச்சுக்குங்க. சாமுவேல் சொல்றான், நான் வர 7 நாள் ஆகும், காத்திரு. ஆனா அவன் காத்திருக்காம ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போறாங்க, பெலிஸ்தியர்கள் எதிரா வந்துருவாங்க, நானும் கர்த்தருடைய சமூகத்தை தேடல, நீரும் சரியான நேரத்துக்கு வரல, எண்ணி துணிந்து நான் பலி செலுத்தினேன் என்று சொன்னான். சாமுவேல் சொன்னான், புத்தீனமாய் செய்தீர், மற்றபடி நீ ராஜாவா இருப்பேன்னா. ஆனா 2வது முறை அமலேக்கு செய்ததை நான் மனசுல வச்சிருக்கிறேன், எல்லாரையும் அழிச்சு போடுன போது ஆகாகை உயிரோடு பிடித்து வைத்து முதல் தரமானவைகள் எல்லாம் தப்பிக்க வைத்து மற்ற எல்லாவற்றையும் அழித்து போட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்தேன் என்று சொன்னான். சாமுவேல் கேட்கிறான், என் காதுல விழுற சத்தம் அப்படின்னா என்னப்பா? அதை ஜனங்கள் உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி வைத்தார்கள். அந்த பேச்சை விடும், இனிமே நீ ராஜாவா இருக்க முடியாது, உன் கிரீடம் இன்னொருவருக்கு போகும். அவ்வளவுதான். அடுத்து பெலிஸ்தியருடைய யுத்தம் வருகிறது. கில்போவா மலையில அவனுடைய மரணம் நடக்கிறது. அவன் கிரீடத்தை எடுத்துக்கொண்டு அந்த அமலேக்கிய வாலிபன் தாவீதிடத்திலே கொண்டு போகிறான். எங்கள் கிரீடம் எங்கள் தலையிலிருந்து விழுவதற்கு காரணம் எங்கள் பாவங்களே. 2025 உங்க கிரீடம் உங்க தலையிலிருந்து விழுந்துடக்கூடாது. ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிங்க. 7 நாள் வர ஆகும்னு சொல்லும் போது அதற்கு பொறுமையா காத்திருங்க. நீங்க ஒரு காரியத்தை செஞ்சுட்டு அதை நியாயப்படுத்தாதீங்க. தேவனை விரும்ப மாட்டார். நீங்க சொல்ற சாக்குகளை கர்த்தர் கேட்க மாட்டார். அழிச்சு போடு,
அழிச்சு போடுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அமலேக்கு அழிச்சு போடு. அமலேக்கு மாம்சத்துக்கு சம்பந்தப்பட்டது. இன்னும் நமக்குள்ள இருக்கிற மாம்ச குணங்கள் அழியட்டும். இன்னும் நமக்குள்ள இருக்கிற மாம்ச குணங்கள் அழியட்டும். பெருமையா பேசுறது, கசப்பா இருக்கிறது, வைராக்கியமா இருக்கிறது, பகையா இருக்கிறது, விரோதம் பண்றது, பொய் சொல்றது, நமக்குள்ள இருக்கிற சுவாபங்கள் மாறட்டும். வாயை திறந்து ஆண்டவர்ட்ட கேளுங்க. ஆண்டவர்ட்ட கேளுங்க. ஆண்டவரே, இந்த மாம்ச குணம் எனக்குள்ள இருக்குப்பா, இந்த கோப குணம் எனக்குள்ள இருக்குப்பா, இந்த பகைக்கிற குணம் எனக்குள்ள இருக்குப்பா, இந்த பிடிவாதம் பண்ற குணம் எனக்குள்ள இருக்குப்பா, இந்த பெருமை குணம் எனக்குள்ள இருக்குப்பா. மாம்ச குணத்தை ஆண்டவரிடத்தில் அழிச்சு போடுங்க. இன்னைக்கு அழிச்சு போடுங்க. ஆண்டவர் இன்னைக்கு அதை அழிக்கட்டும். உன் குணம் மாறட்டும், உன் பார்வை மாறட்டும், உங்க பேச்சு மாறட்டும், உங்க சிந்தனை மாறட்டும், உங்க வாழ்க்கை மாறட்டும். 2025லயும் அழிக்கணும்னு சொல்லத தப்ப வச்சு நீ போனேன்னா உன் தலையில் இருக்கிற கிரீடம் விழுந்துரும். கர்த்தர் எச்சரிப்பா பேசுறாரு. அது விழாம இருக்கணும்னா அழிக்க வேண்டியவைகள் நம்ம இன்னைக்கு அழிக்கப்படட்டும். என்னென்ன மாம்ச குணம் நமக்குள்ள அழிக்கப்படணும் கேளுங்க ஆண்டவரிடத்துல. கண்களை மூடி, வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறே, வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறேன், மீண்டும் தாளை தூக்காமல் மாண்டு மடியட்டோமே, மீண்டும் தாளை தூக்காமல் மாண்டு மடியட்டோமே. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, உகந்த காணிக்கையா சுகந்த சுகந்த வாசனையா, முகண்டு மகிழும் ஐயா, சுகந்த வாசனையா முகந்து. சொல்லுங்க பார்க்கலாம். வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா ஆண்டவா முன்வைக்கிறே. கேளுங்க ஆண்டவர்ட்ட. அந்த பெருமை, அந்த கசப்பு, அந்த வைராக்கியம், அந்த பரிசுத்தம் இல்லாதது, அந்த விசுவாசம் இல்லாதது, அந்த பொறுமை இல்லாதது, அந்த கீழ்ப்படியாதது ஆண்டு ஓ ஆண்டவரே சொல்லிரோமா. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா. சொல்லுங்களேன். ஒப்பு கொடுத்தேன். சுகந்த வாசனையாய் இயேசுவே. ராமன கரதரா ஆண்டவரே. ஆண்டவர் அன்புள்ளவர், ஆண்டவர் அன்புள்ளவர். உலகத்துல வேணா அந்த F-52 அந்த அதுக்கு பொருந்தலன்னா உங்ககிட்ட ஒன்றை விட்டு வாங்கப்படும். ஆண்டவர் அப்படிப்பட்டவர் இல்லை. நம்ம மனம் திரும்பும் போது, மன்னிப்பு கேட்கும் போது நம்ம கிரீடத்தை நம்ம தலையில வச்சு அழகு பார்க்கிறவர், நம்மளை மன்னிக்கிறவர், நமக்கு புது வாழ்க்கை தருகிறவர், நம்ம கிரீடத்தை நம்ம தலையில வச்சு அழகு பார்க்கிறவர். கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஏசப்பா, என் தலையில் இருக்கிற கிரீடம் விழாம இருக்க எனக்கு கிருபை தாங்க. அதை காத்துக்கொள்ள
எனக்கு கிருபை தாங்க. சவுல் அவன் கிரீடம் இழக்க காரணம் தேவனுடைய ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படியாம போனான். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனான். அமலேக்க அழிக்காம போனான். இயேசுவே, நான் உமக்கு கீழ்ப்படிய அமலேக்கு என்கிற மாம்ச கிரிகளை அழிக்க என்ன ஒப்பு கொடுக்கிறேன். எஸ்தர் வாழ்க்கையில பார்க்கிறோம், ஆண்டவரே, வஸ்தியினுடைய கீழ்ப்படியாம அவ கிரீடத்தை இழந்து போக பண்ணினது. நான் என் ராஜாவுக்கு எப்பவும் கீழ்ப்படிய என் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.